கர்த்தருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. கர்த்தருடைய இரக்கங்களுக்கு என்றுமே முடிவில்லை. மனிதருடைய குணாதிசயங்கள் மாறும். இரக்கமே இல்லாத மனிதர்கள் நிறைய பார்த்துருக்குறோம். கொஞ்சம் 75% இரக்கம் உள்ளவர்கள், 50% இரக்கம் உள்ளவர்கள், 25% இரக்கம் உள்ளவர்கள், 0% இரக்கம் உள்ளவர்கள் என்று நிறைய பேர் இருக்கிறார்கள். இரக்கம் மாறும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை அவங்க பொருளாதார சூழ்நிலை, அவங்க குடும்ப சூழ்நிலை. ஒரு புருஷனுக்கு இரக்கம் இருக்கும், அவங்க மனைவி அதை தடுப்பாங்க. ஒரு மனைவி இரக்கம் செய்வாங்க, அவங்க கணவர் அதை தடுப்பார். சில பெற்றோர்கள் சில பிள்ளைகளுடைய இரக்கங்களை தடுத்து வைப்பார்கள். சில பிள்ளைகள் பெற்றோருடைய இரக்க குணாதிசயத்தை மூடி மறைப்பார்கள். சமுதாயத்தில் மனுஷனுடைய இரக்கம் ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது. ஆனால் கர்த்தருடைய இரக்கங்கள் சாதிக்கிறவைகள். உன் வாழ்க்கையை மாற்றுகிறவர்கள், உன் வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கிறது கர்த்தருடைய இரக்கங்கள். கர்த்தருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. கர்த்தருடைய இரக்கங்கள் என்றும் ஜீவனுள்ளது, அது நிரந்தரமானது, நிலையானது, என்றும் நிலைத்திருக்கக்கூடியது, என்றும் உயிர் வாழக்கூடியது அவருடைய இரக்கம். கர்த்தருடைய இரக்கங்கள் தான் நம் வாழ்க்கையில் கிருபையை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை கொண்டு வரும். கர்த்தருடைய இரக்கங்கள் மேலானவைகள். அவருடைய இரக்கங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிருபைகளை கொடுக்கிறது. கர்த்தருடைய இரக்கம் தன்னையே ஜீவனை பலியாக கொடுப்பதற்கு ஒப்பு கொடுத்தது. இந்த மனுஷனுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த இரக்கம். உயிர் தெழுந்தவர், உயிர்த்தலின் வல்லமை நமக்கு மீட்டு கொடுத்த இரக்கம். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தால் அது சேதப்படுத்தாதபடிக்கு இரக்கம் செய்கிற தேவன், பிசாசுகளை கட்டும்படியாக, சர்ப்பங்களை எடுக்கும்படியாக, போராட்டங்களை முறியடிக்கும்படியாக, தேசத்தை அசைக்கும்படியாக, ஆள்கிறவர்களின் ஞானத்தை மாற்றும்படியாக, அட்மினிஸ்ட்ரேஷன் பவரையே மாற்றி அமைக்கும்படியான அதிகாரத்தையும் வல்லமையும் அவருடைய ஜெபத்துக்கு கொடுத்துருக்கிற அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் என்றும் நிலைத்திருக்கும். ஒரு பரிசுத்தவான்கள் கூடி செபிக்கிற பொழுது தேசம் அசையும். தானியேலின் ஜெபம், யோசேப்பின் ஜெபம், யோசுவாவின் ஜெபம், மோசேயின் ஜெபம், பவுலின் ஜெபம், பேதுருவின் ஜெபம், பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது சபையார் கூடி அசைத்த ஜெபம் தேசத்தை அசைக்கும். சிறைச்சாலைகளின் கதவுகளை மட்டுமல்ல, தேசத்தையே, உலகத்தையே, அண்ட சராசரங்களை அசைக்கக்கூடிய உன் ஜெபத்துக்கு அவருடைய இரக்கம் தான் துணையாக நிற்கும். அவருடைய இரக்கங்கள் நிமித்தம் தான் அவருடைய ஜெபமே கேட்கப்படும். அவருடைய இரக்கங்களின் நிமித்தம் தான் அவருடைய வேண்டுதல் விண்ணப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், அங்கீகரிக்கப்படும். அவருடைய இரக்கத்தினால தான் ஒவ்வொரு மனிதனும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அது நித்திய ஜீவன் வரைக்கும் மனிதனை கொண்டு சேர்க்கிறது மாத்திரமல்ல, வாடாத ஜீவ கிரீடத்தை அவனுக்கு கொடுக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அப்பேற்பட்ட இரக்கத்தை பெற்றுக்கொண்ட நாம் பாக்கியவான்கள். மற்ற மதத்தாரை காட்டிலும், மற்ற நம்பிக்கை உள்ளவர்களை காட்டிலும், மற்ற தெய்வ நம்பிக்கைகள் பலவிதமான கொள்கைகள் உள்ளவர்களை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் மேல் பக்தி வைராகியமாய் இருக்கிற நாம் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சிறந்தவர்கள். ஆமேன்.